ராஜ்மோகன் இல்லை அதுல. என்ன எக்மோர் அவர் பாவம் என்ன ஆகும் அப்படின்னும் போது அவருக்கு தனியா ஒன்று இருக்கான். அதாவது ஆங்கரிங் தானே, நீயா நானா மாதிரி தானே சட்டமன்றமோ நீங்களா நினைச்சுக்கிட்டாங்க. நீயா நானா மாதிரி தானே சட்டமன்றம். அப்ப நீயா நானா எதிர் எதிர் நடுவில் யாருக்கு வருவா, கோபிநாத் அண்ணன் மாதிரி ஒரு ஆள் வேணும். கரெக்டா இருக்கும். நம்ம ராஜ்மோகனை உட்கார வச்சிருவோம். அப்பாவுக்கு பதிலாக அவர் சபாநாயகர் அவர் உட்கார வச்சிருவோம். இவர் கொஞ்சம் புது வித்தியாசமான சபாநாயகர். இவர் அப்படியே இறங்கிடுவார் சட்டமன்றத்துல இருந்து. இப்படி இறங்கிட்டு நீங்க உங்களுடைய தரப்பை நீங்க சொல்லுங்க. இல்ல அந்த மைக்கு அங்க கொடுங்க, அங்க உங்க தொகுதி பிரச்சனை சுருக்கமா கேள்வி மட்டும் கேளுங்க, பதில் சுருக்கமான பதில் கேள்வி நேரம் சுருக்கமா அப்படின்னு இவர் இறங்கி நடந்துருவாரு. சட்டமன்றத்துக்குள்ள இப்படி இறங்கிடுவாரு. திடீர்னு எல்லாரும் தேடுவாங்க, ஆங்கர் எங்க, சபாநாயகர் எங்கன்னு தேடுவாங்க. அப்போ பார்த்தா அவர் எடப்பாடி பழனிசாமி கோல்ல இப்படி ஒரு கை போட்டுருவாரு. நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கருத்து சொல்லுங்க. ஆஹா வாட்ட எதிர்கட்சி வாங்க அப்படின்னு ஒரு ஆங்கரிங் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆள் தான் ராஜ்மோகன். அதனால அவருக்கு அப்பாவு அதுல இல்லைன்றனால கவலைப்படாங்க. அப்பாவுக்கு போல அவர் அந்த இடத்துல பூர்த்தி பார்த்துரு அவர் வந்துருவாரு. வைக்கக்கூடிய ஆள் தான் அவர் வந்துருவாரு. அப்புறம் ராஜ்மோகன் உங்க பையன் பேர் பகத்சிங்னு கேள்விப்பட்டேன். என்னண்ணே, சரி நல்ல விஷயம்தான், வாழ்த்துக்கள், அதுக்காக வாழ்த்துக்கள் சொல்றேன். அதுக்கப்புறம் அடுத்து வருவோம். இப்படி எல்லா கன்றாகர்களும் பண்ணிக்கிட்டு இவங்க ஒரு கற்பனையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு பார்ட்டி வேற நடந்திருக்கு. அந்த பார்ட்டியில நம்ம மூத்த தற்கூரியன் கலந்துருக்காப்புல. அதுல வெற்றியை கொண்டாடி இருக்காங்க. அது பர்த்டே ஃபங்க்ஷன் வெளியே சொன்னாலும் அது வெற்றி கொண்டாட்டமாவே நடந்திருக்காமா. அது வேற ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன கருமத்தை கொண்டு வந்து சேர்க்க போறாங்கன்னு தெரியல. ஆக மொத்தத்துல நம்ம கணிப்பு என்னன்னா 150 டிஎம்கே கூட்டணி எல்லாம் சேர்ந்து அடிக்குதுங்கிறதுல தெரிய வந்திருக்கு.